ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் ரேவதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ரேவதி ரூமுக்கு வந்ததோ, நான் உன்னை எவ்வளவோ பேசியிருக்கேன், அதே மாதிரி அந்த மாயா மகேஷ் விஷயத்தில் நீயும் அம்மாவும் எத்தனையோ வாட்டி என்கிட்ட எடுத்து சொன்னீங்க, ஆனால் நான் தான் நம்பாமலே போயிட்டேன், என்னை மன்னிச்சிடு ராஜா அப்படின்னதும் கார்த்திக்கு ஒரு மாதிரி போயிடுது. உடனே கார்த்திக் வந்து, இங்கே பாரு, நீ இன்னும் தெரிஞ்சே பேச இல்லையே, உன் இடத்துல யாராக இருந்தாலும் சரி அப்படித்தான் நடந்துப்பாங்க, ஆனால் என்ன நீ மகேஷ் வந்து கண்மூடித்தனமாக நம்பிட்ட, அதான் நீ பண்ண தப்புலையே மிகப்பெரிய தப்பு அப்படின்னு கார்த்திக் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ராஜா, நான் வந்து அவ்வளவு ஆணித்தரமாக நம்பினேன், அது மட்டும் கிடையாது, நான் அவனை உண்மையாக காதலித்தேன், ஆனால் அவனும் அந்த மகேஷும் இவ்வளோ கேவலமாக இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. சரி, எப்படியோ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம், அதனால் இந்த விஷயத்தை ஃப்ரீயாக விட்டுட்டு நீ ஆஸ்திரேலியா போகிறதுக்குரிய டோட்டில் இருந்துக்கோ அப்படின்னதும் இதை கேட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் ஆஸ்திரேலியா போய்தான் ஆகணுமா? என்ன ரேவதி, இது உன்னோட முடிவு, அதனால் உனக்கு அங்கே போனால் தானே நிம்மதியும் சந்தோஷமும்னு சொன்னேன், அப்புறம் என்ன போயிட்டு வா அப்படின்னதும் ரேவதிக்கு என்ன பண்ணுறேன்னு புரியலை, ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ரேவதி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நிறைய பாட்டி சொல்லியிருப்பாங்க, இந்த அம்மாவோட முடிவு சரியான முடிவுன்னு, ஒரு நாளில் ஒரு நாள் நீ கண்டிப்பாக உணர்வ ரேவதி அப்படின்னுலாம் நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு, சே அம்மா எத்தனை பாட்டி சொல்லியிருப்பாங்க, நான் உன்னோட நல்லதுக்காகத்தான் பண்ணியிருக்கேன்னு, ஆனால் என் அம்மாவை போய் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனே, எந்த அம்மாவாச்சும் ஒரு பொண்ணு வாழ்க்கை வந்து கெட்டு போகணும்னு நினைப்பாங்களாச்சே, தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னுட்டு உடனே ரேவதி சாமுண்டீஸ்வரி ரூமுக்கு வராங்க. ஓடி வந்து சாமுண்டீஸ்வரியை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ரேவதி, என்ன ஆச்சுமா, ஏன் அழுவுற அப்படின்னதும், ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்களை இந்த கல்யாண விஷயத்தில் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கணும்னு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குமா, இங்கே பாருங்கம்மா, ஒரு அம்மாவா நீங்கள் என் வாழ்க்கைக்கு நல்லது தான் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனால் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேம்மா, நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னும் போது, ரேவதி நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இத்தனை நாளாக ராஜா கூட பழகிட்டு வந்தேன் இல்லையா, அப்போது ராஜாவோட கேரக்டரை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை நீங்களும் ராஜாவும் மாயா மகேஷ் பற்றி சொல்கிற எல்லாமே வந்து உண்மையாக இருக்குமோன்னு என் ஆள் மனசு சொல்லுதுமா, நீங்கள் என்னோட அம்மா, எந்த அம்மாவாச்சும் தன்னோட பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா, அதனால் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை கடுமையாக அவமதித்து பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னது. என்ன ரேவதி, நீ இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையே, என்ன ஆச்சுமா, ஏதோ நடந்துச்சா, இல்லை அந்த மாயா உன்னை வந்து பார்த்தாளா? இல்லைம்மா, யாரும் என்ன பார்க்கல, நான் நிதானமாக இருந்து யோசித்து பார்த்தேன், அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னுட்டு ரேவதி அங்கேருந்து போனதும், இல்லையே ஏதோ தப்பாக இருக்கே, ஒரு வேளை அந்த மாயாவோ மகேஷோ ரேவதிக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும், இல்லைன்னா வேறு ஏதோ விஷயம் நடந்திருக்கு, ஏன்னா ரேவதி இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறக்கூடிய ஆள் இல்லைங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு வந்து ரேவதி ஆஸ்திரேலியா போகிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ரேவதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குச்சு, நாமளும் பெரிய வீராப்பா ஆஸ்திரேலியா போக போகிறேன்னு முடிவு எடுத்துட்டோம், ஆனால் இப்போ போகவே மனசு இல்லை, ராஜாவோ அம்மாவோ என் வாழ்க்கை நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, நாம் அவங்க பண்ணது தப்பு என்றபடியாக தானே ஆஸ்திரேலியா போக எடுத்தோம், இப்போ தான் அவங்க மேலே தப்பு இல்லை, அந்த பாவி மாயா மேலே தான் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கப்புறமும் எப்படி நாம் ஆஸ்திரேலியா போகிறது, இந்த ராஜா வேற என்னை விட அவன் தானே ரொம்ப ஆர்வமாக இருக்கான் என்ன அனுப்புறதுல, இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரேவதி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக் வராங்க. என்ன ரேவதி இப்படியே இருக்க போறியா, நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு, இன்றைக்கி எல்லாம் எடுத்து வச்சாதான் நீ குயிக்காக கிளம்பலாம், இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு போதும், அப்போது நான் ஆஸ்திரேலியா போகிறதுல என்னை விட உனக்கு தான் ரொம்ப ஆர்வம் இல்லை அப்படின்னது
போது இங்கே பாரு, உன் ஆசையாக ஆஸ்திரேலியாவில் போய் நிம்மதியாக இருக்கணுங்கிறது தான். உன் நிம்மதிக்கு கெடு வர மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அதனால கூட பேசாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணி வை அப்படின்னும் போது உடனே ரேவதி யோசிக்கிறாங்க. ஒரு வார்த்தை, ரேவதி அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல, நீ போகணுமா? போகாதன்னா நான் சத்தியமாக போக மாட்டேன் ராஜா, என்னை பார்த்து போக வேணான்னு சொல்லு அப்படின்னு ரேவதி ரொம்ப ஏக்கமாக காட்டியே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா ரேவதி ரெடி ஆகிடுறாங்க. அப்போது நம்ம கார்த்திக் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி நேராக ரேவதி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. என்ன மாப்பிள்ளை கிளம்பிட்டீங்களா? ஆமாம் அத்தை, நான் தான் சொன்னேன்ல இப்படி ரேவதி பெங்களூர் போக போகிறாங்கன்னு, நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னும் போது உடனே சாமுண்டீஸ்வரியும் சரி மாப்பிள்ளை பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி சாமுண்டீஸ்வரியை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி என்ன ஆச்சுமா, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? பெங்களூர் தானே போகிறேன், ஏதோ அப்ரோட் போகிற மாதிரி இந்த பாடுபடுற அப்படின்னும் போது இல்லைம்மா, ஒரு கிழமைக்கிட்ட நான் பிரிஞ்சிருக்க போகிறேன் இல்லையா, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அவங்க யாரையும் பிரிஞ்சிருந்ததே இல்லையே அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம ராஜராஜனும் அதெல்லாம் பரவாயில்லம்மா, பத்திரமா போயிட்டு வா, அதனால தான் சொன்னேன் மாப்பிள்ளை கூட போயிட்டு வான்னு. நீ தான் கேட்காம விட்டுட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருப்பாங்க மாமா, விடுங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் காலில் விழுந்து ரேவதி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நான் யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் ஏன் ரேவதி ஒரு மார்க்கமாக பேசுகிறா அப்படின்னு நம்ம ரேவதியோட அக்கா தங்கச்சிலாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரொம்ப கவலையாக நேரா நம்ம ரேவதி வண்டியில் இருக்கிறாங்க. கார்த்திக் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரேவதிக்காக பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் காலேஜில் ஒரு பொண்ணு சொல்லியிருப்பாங்க இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. ஸோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை ராஜா, நீ போக வேணாம் ரேவதின்னு ஒரு வார்த்தை சொல்லு, சத்தியமாக நான் போக மாட்டேன் அப்படின்னு ரேவதி யோசிச்சுட்டு வராங்க. ஏ ராஜா, உனக்கு என்ன போக வேணான்னு சொல்ல சொல்லி கொஞ்சம் கூட மனசே வரதில்லைல்ல அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக் ஏய் இப்படிலாம் பேசுகிற, நீ இப்போது போகணுன்னு ஆசைப்பட்ட, இடையில நான் போக வேணான்னு சொன்னால் உனக்கு வேணும்னு நான் போகிறது பிடிக்குதில்ல அதுன்னு சொல்லி 1000 கதை பேசுவேன், அதை விட நான் அமைதியாக இருக்கிறது தான் எனக்கு சேஃப்டி அப்படின்னுட்டு கார்த்திக் வண்டியை எடுத்துகிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ரேவதிக்கு ஒரு மார்க்கமாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் நின்றுட்டுருக்காங்க. உடனே பார்த்தோன்னா சரி நான் கிளம்புறது தானே உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படின்னுட்டு ரேவதியும் கார்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ரேவதி நேராக உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா கார்த்திக் வெளியில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஃப்ளைட்டும் கிளம்பிடுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா கார்த்திக் வண்டியில் ஏறலான்னு போகும்போது ரேவதி கூட இருந்த நினைவுகளை நினச்சி பார்த்து அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா அப்படின்னு பார்த்து நம்ம ரேவதி ஓடி கார்த்தியை பெண்ணுக்கு கட்டி பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்து கார்த்தி அதிர்ச்சி ஆகி ஏய் ரேவதி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னும் போது இல்லை ராஜா, உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல, நான் போக மாட்டேன், என் ஹஸ்பண்டை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ரேவதி அந்த இடத்துல அழுது கார்த்தியை கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. உடனே கார்த்திக் அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட